ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். இப்போ கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் அந்த நினைவு மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த தியானம், அரசியலா இல்லை ஆன்மீகமா, அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மதிப்பிற்குரிய ஐயா மோடி அவர்களுடைய இந்த தியானம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியலா ஒரு சில பேர் பாக்குறாங்க. அது காரணம் என்னன்னா 2014 மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே பிரதாப்கர் மாநிலத்தில் இருக்கிற ஒரு குகையில போயிட்டு தியானம் பண்றாரு. அதே போல 2019 மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா இமயமலையில இருக்கக்கூடிய கேதாரிநாத் அந்த குகையில பாத்தீங்கன்னா தியானம் பண்றாரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேதார்நாத் அந்த குகையில மின்சார வசதியே இல்லைங்க, ஒரு லைட் ஃபேன் கூட இருக்காது. ஸோ அந்த இடத்துல உட்காந்து அவர் தியானம் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்துல நினைவு மண்டபத்துல உட்காந்துட்டு தியானம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த 2014 மக்களவை தேர்தல் முடிஞ்ச உடனே பிரதாப்கர் மாநிலத்துல குகையில போயிட்டு தியானம் பண்ணார் இல்லைங்களா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாளத்தோட ஒரு பகுதியில இருக்கு. நேபாளம் எங்க இருக்கு? அதாவது இந்தியாவோட ஒரு எல்லை பகுதி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2019 மக்களவை தேர்தலையும் இமயமலையில போயிட்டு தியானம் பண்றாரு. அது எங்க இருக்கு? அந்த கேதார்நாத், அதுவும் இந்தியாவோட ஒரு எல்லை பகுதி. இப்போ இவர் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா இதுவும் இந்தியாவோட எல்லை முடிகின்ற பகுதி. ஸோ இமயம் முதல் குமரி வரை பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லை, இது நான் ஆட்சி செய்யக்கூடிய எல்லை, அதை நினைவுபடுத்தும் வகையில தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் பண்றாரு அப்படின்னு அரசியல் கருத்து நிறைய வருது. ஆனா இதை அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா பார்க்காம முழுக்க முழுக்க இது ஒரு ஆன்மீகத்தோட பயணம் அப்படின்னு தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். தேர்தல் கலைப்புல அவருக்கும் எவ்வளவோ மன அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மன அழுத்தங்களை போக்குறதுக்காக இந்த மாதிரி தியானங்களை அவர் மேற்கொள்ளலாம். ஆனா அதை வச்சு அதை காரணம் காட்டி இதை அரசியலாக்குறது மிகப்பெரிய தவறு. இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பத்தினா ஒரு சில விஷயங்களையும் நாம தெரிஞ்சுப்போம். நம்ம புத்தருக்கு எப்படி போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக குரு, ஆன்மீக துறவி ஐயா விவேகானந்தர் ஐயா அவர்களுக்கு ஞானம் கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி கடல்ல இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை தாங்க. இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் 1962 இருந்து 1970 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 8 வருட ஆண்டு காலமா கட்டி முடிக்கப்பட்டது தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம். ஸோ இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த பாறை விவேகானந்தர் பாறை அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னால இந்த பாறை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தேவி பார்வதி பாத்தீங்கன்னா சிவனை நினைச்சு உருகி வழிபட்டு தவம் செய்த இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி பாறை அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. அந்த பாறையின் மேல நாம தியானம் பண்ணணும் அப்படின்னு யாரு முடிவு பண்றாரு? மதிப்பிற்குரிய ஆன்மீக துறவி ஐயா விவேகானந்தர் ஐயா முடிவு பண்றாருங்க. எதனால இவர் இந்த முடிவு எடுக்கிறாருன்னா இவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ஆன்மீக ஞானத்தை பெறணும்னா முதல் கலை, அறிவியல், இலக்கியம், அரசியல் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன்மீக ஞானம் பெறணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் இதெல்லாம் கத்துக்குங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொன்னவர் தான் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்மளுடைய ஆன்மீக குரு ஐயா விவேகானந்தர் பாத்தீங்கன்னா பரமஹம்சரோட ஒரு சீடர். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குருவோட வழிகாட்டுதன் பேர்ல இவர் சொன்னபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல், அரசியல், கலை, பண்பாடு இது எல்லாத்தையும் பாக்குறாருங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாருங்க. கடைசியா இவர் இறங்குற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதி. நம்ம புனித துறவி ஆன்மீக குரு ஐயா விவேகானந்தர் என்ன பண்றாருன்னா 1892ஆம் ஆண்டு இந்த கன்னியாகுமரி கடற்கரைக்கு வராருங்க. என்ன பண்றாருன்னா நீந்தியே போறாரு. பார்வதி தேவி தவம் செஞ்சு சிவனை நினைச்சு உருகி வழிபட்ட இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாறையில போயிட்டு உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாள் 24, 25, 26 இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு தியானம் ஒண்ணு பண்றாருங்க. இந்த தியானத்தை பண்ணனதுக்கு அப்புறம் அந்த தியானத்தோட முடிவுல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வேதாந்த ஞானம் கிடைச்சது இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த பாறையில தான் அப்படின்னு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் முன்மொழிஞ்சிட்டு போறாரு. இவரோட இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பிச்ச ராமகிருஷ்ண மடம் அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவங்க தான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை கட்டுறதுக்கான முயற்சியில இறங்குனாங்க. நம்ம ஆன்மீக குரு விவேகானந்தர் ஐயா அவர்களோட 100ஆண்டு தினத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு முடிவு
முடிவு பண்ற ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த பாறையை வந்து விவேகானந்தர் பாறையா அறிவிக்கணும், அங்க வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தருக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முன்னெடுக்க முயற்சி பண்றாங்க. அங்க வந்து ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி கடல் சார்ந்த பகுதியில் வந்து பொதுவாகவே கிறிஸ்துவ சகோதரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாலே ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்தப்போ பிரான்சிஸ் சேவியர், அதாவது புனித சவேரியர் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை பரப்புனாரு. சோ இந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தான் சொந்தம், இதை வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபமா கொண்டாடக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தாராளமா விவேகானந்தர் மண்டபம் கட்டலாம் அப்படின்னு வந்து கோர்ட் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்குது. அதுக்கப்புறம் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல விவேகானந்தர் மண்டபம் அமைக்கலாம்னு வந்து ஒரு முடிவு பண்றாங்க. இது ஆரம்பிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து ஐயா பக்தவச்சலம் இங்க வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனா இந்த ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பாறையின் மீது எப்படியாச்சும் நினைவு மண்டபத்தை அமைச்சே தரணும் அப்படின்னு முடிவு பண்ணி RSS அமைப்புல இருக்கக்கூடிய ஏக்நாத் ரானடே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. அவரோட துரித முயற்சியின் காரணமா என்ன பண்றாங்கன்னா, இங்க விவேகானந்தர் மண்டபம் வரதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்படுது. எப்படின்னா, இந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? முதலமைச்சர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா பக்தவச்சலம் அவர்கள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார் ஐயா மீது வந்து ரொம்ப பற்று உண்டு. சோ இந்த ஏக்நாத் ரானடே என்ன பண்றாருன்னா, சங்கராச்சாரிய ஐயா கிட்ட போய் பேசி எப்படியாச்சும் இங்க மண்டபம் கட்டுறதுக்கு நீங்க வந்து முதல்வர்கிட்ட பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்ட பக்தவச்சலம் ஐயா விவேகானந்தரோட நினைவு மண்டபம் கட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையா மாறுறதுக்கும் விவேகானந்தர் மண்டபம் வர்றதுக்கும் மிக முக்கியமான காரணமா விளங்கியது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா RSS அமைப்புல இருக்கக்கூடிய ஏக்நாத் ராண்டே அப்படின்ற ஒரு மனிதரும் ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு முயற்சியோட தீவிரமா இறங்கி இந்த மணி மண்டபத்தை வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த கன்னியாகுமரியோட கடல்ல இன்னொரு பாறையில் வந்து பாத்தீங்கன்னா 133 அடி உயரத்துல உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை இருக்குதுன்னா அது வந்து நம்ம திருவள்ளுவரோட சிலை தாங்க. உலகுக்கே பெருமை சேர்ந்த அந்த வானுயர்ந்த வள்ளுவனுக்கு இன்னும் உயர செய்து பெருமை சேர்த்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்கள் தாங்க.